உறவுகளே, காலை வணக்கம். பாருங்கள், மரணம் யாரையும் விட்டு வைப்பதில்லை. எல்லோருக்கும் மரணம் சொந்தம். எல்லோருக்கும் மரணம் ஒரு வாய்ப்பு. பாருங்கள், கடவுள் மகனாக பிறந்த இயேசு குழந்தைக்கும் மரணத்தை சந்தித்தார். பாருங்கள், 2 தினங்களுக்கு முன்பு பிரான்சிஸ் போப் மரணத்தை சந்தித்தார். அவர் எவ்வளவோ நல்ல பெயர் எடுத்திருக்கிறார், நல்ல ஆட்சி புரிந்திருக்கிறார், 1க்கு 2 பதவிகளை ஏற்றிருக்கிறார். ஒன்று திருச்சபையின் தலைவர், மற்றொன்று ரோமாபுரி நாட்டிற்கே ராஜா, ரோமராஜா. ரோமராஜா பூவனே நமோ நமோ, ஓ ரோமராஜா பூவனே நமோ நமோ. திருச்சபையின் தலைவராக செழித்த மாதவா, உமை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம். உமை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம். ரோமராஜ பூவனே நமோ நமோ, ரோமராஜ பூவன் நமோ நமோ. திருச்சபையின் தலைவராக செழித்த மாதவா, உமை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம் அப்படின்னு 2 ஆட்சிகளை நடத்தினார். மரணம் அவரை விட்டு வைக்கவில்லை. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. வந்தது தெரியும், போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடம் ஏது. வாழ்க்கை என்பது வியாபாரம், அதில் வரும் பிறப்பு என்பது வரவாகும், மரணம் என்பது சிலவாகும். போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. மரணம் என்பது எல்லோருக்கும் சொந்தம். அன்று ஒரு குழந்தை என்னை பார்த்து கேட்டது, தாத்தா, யார் கடைசியில் சாகப் போகிறார்கள் என்று. நான் அந்த குழந்தைக்கு பதில் சொன்னேன், கடவுள் தான் கடைசியிலே சாகப் போகிறார் என்று. அது நடக்கத்தான் போகிறது. கடவுளுக்கு சாவா? கடவுள் மனித வடிவிலே இருந்தார். நான் அவரை பார்த்திருக்கிறேன். அதைத்தான் அப்பப்போ கடவுளை பார்த்துக்கிறேன் நான் சொல்கிறீங்களே. ஆமாம் சொல்கிறாங்களே, நான் பார்த்தது தான் சொல்லுகிறேன். அவர் மனித வடிவிலே இருந்தார், என்னிடம் வந்தார், எனக்கு சேவை செய்தார். நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது என்னை ஆதரித்தார். பார், மணி அடிக்குது,
நான் சொல்வது உண்மை. பாருங்கள், நான் சொல்வது எத்தனை முறை மணி ஏற்றுக்கொள்ளுகிறது பார்த்தீர்களா? கடவுள் என்னிடம் வந்து எனக்கு சேவை செய்தார். அப்போது அவர் மனித வடிவிலே தான் இருந்தார். எப்போ அவர் மனித வடிவிலே இருந்தாரோ கண்டிப்பாக அவருக்கு சாவு நிச்சயம். ஒரு நாள், கடைசி நாள் அவர் சாகப் போகிறார். அவர் உள்ளிருந்த ஆத்மா ஒன்று மட்டுமே நிலைத்திருக்கும். நான் சொல்லப் போவதை எதிர்காலத்தில் உள்ள, வருங்காலத்தில் உள்ள எல்லாம் சர்ச் பண்ண பிறகு யாருக்கு தெரியும்? அது பிறகு அவர் தானாக மரணத்தை ஏந்துவார். இது உண்மை. கவலைப்படக்கூடாது. மரணம் வரட்டும், அதை வரவேற்போம்.